ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். +2 ரிசல்ட் வந்துருச்சு. அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருப்பீங்க. சிலருக்கு நீங்கள் எதிர்பார்த்த மார்க் வந்திருக்கலாம், சிலருக்கு நீங்கள் எதிர்பார்த்த மார்க் வராமல் கூட இருக்கலாம். ஸோ அதெல்லாம் பற்றி நீங்கள் எதுவும் ஒரி பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்றத ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சில் மூவ் பண்ணுங்கள். ஸோ உங்களோட சாய்ஸ் இன்ஜினியரிங்காக இருந்தால், நல்ல கட் ஆஃப் இருந்தால் நல்ல காலேஜ் கிடைக்கும். நல்ல ஒரு டாப் இன்ஜினியரிங் காலேஜஸில் கண்டிப்பாக சீட் கிடைக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பட் ஸ்டில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் எடுத்திருக்கிற எல்லா கட் ஆஃப்க்கும் ஒரு காலேஜ் இருக்குது. அதனால் உங்களுடைய மார்க்கு பற்றியோ, உங்களுடைய ரேங்க்ஸ் பற்றியோ, உங்களுடைய கட் ஆஃப் பற்றியும் நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். தென் அதே நேரம் இன்ஜினியரிங் தான் உங்களுடைய ஒரே டார்கெட்டாக இருந்துச்சுன்னா, அடுத்த ஸ்டெப் இப்போவே ஆரம்பிச்சிடுங்க. அதே நேரம் உங்களுடைய சப்ஸ்கிரைப்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட ஆதரவு எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு எனக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேஷனோட வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ண முடியும். தொடர்ந்து நம்ம இந்த வீடியோவில் டிஎன்இஏ ஆன்லைன் வெப்சைட்டில் நம்மளுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு எப்படி க்ரியேட் பண்ணுறது, தென் அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில் விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து வாங்க வீடியோ பார்க்கலாம். ப்ரௌசரில் நீங்கள் க்ரோம் ஆர் பிரேவ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் யூஸ் பண்ணுறது பிரேவ் ப்ரௌசர். not a powerful browser, powerful ad blocker. TNEA ஆன்லைன் டைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டாக வரக்கூடிய வெப் பேஜ் TNEA தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ஆன்லைன். ஓப்பன் இன் நியூ டேப் கொடுத்துக்கோங்க. வெப்சைட்டுடைய யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த அஃபீஷியல் வெப்சைட். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுடையது, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடோடது. தென் அஃபீஷியல் வெப்சைட்டான்னு சொல்லி கொஞ்சம் நிறைய நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் இந்த ஏஐனுடைய சிஸ்டமில் நிறைய ஃபேக் வெப்சைட்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. தென் இது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுடைய அஃபீஷியல் வெப்சைட், தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுடைய அஃபீஷியல் வெப்சைட். தென் இந்த வெப்சைட் நீங்கள் உங்களுடைய ஆன்லைன் கவுன்சிலிங்கான ஜேர்னிக்கான ஒரு யூசேஜ் தான் இந்த ஒரு வெப்சைட்டினுடைய யூசேஜ். தென் இதில் ரொம்ப கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிஎஃப்சி உங்கள்கிட்ட இருந்து உங்களுடைய யூசர் நேமோ பாஸ்வேர்டோ எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தென் இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஆன்லைன் கவுன்சிலிங் ஜேர்னின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன், உங்களுக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணுறது, உங்களுடைய ஓடிபி ஃபஸ்ட் டைம் உங்களுடைய ஓடிபி ஆக்சஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறது. தென் லாகின், உங்களுடைய யூஸ் பண்ண யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி லாகின் பண்ணி செக்ஷன் 1 இங்கேருந்து தான் உங்களுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. பர்சனல் இன்ஃபர்மேஷன். தென் செக்ஷன் 2 ஸ்பெஷல் ரிசர்வேஷன், உங்களுக்கு ஏதாவது ரிசர்வேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த டீட்டெயிலையும் ப்ராப்பராக இன்புட் பண்ணிக்கோங்க. தென் செக்ஷன் 3 ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் ஏதாவது தேவைகள் இருந்தால் அதையும் நீங்கள் இதில் இன்புட் பண்ணிக்கலாம், மென்ஷன் பண்ணிக்கலாம். தென் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக பண்ணுங்கள். செக்ஷன் 4 பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி, நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, என்ன போர்டில் படிச்சிங்க, எந்த வருஷம் பாஸ் ஆனீங்க அப்படின்ற டீட்டெயிலை கொடுக்குறது தான். தென் செக்ஷன் 5 அகடமிக் இன்ஃபர்மேஷன், உங்களுடைய மார்க்ஸ், அப்புறம் ரிஜிஸ்டர் நம்பர், தென் உங்களுடைய குவாலிஃபைங் எக்ஸாம் டீட்டெயில் பற்றி கொடுக்குறது. தென் ரிவ்யூ யுவர் அப்ளிகேஷன்ஸ். பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் ப்ரிவியூ பண்ணிக்கோங்க. ஏன்னா சம் டாக்குமெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம், மார்க் ஷீட் கிடைக்காம இருக்கலாம், சில டவுட்ஸ் ஏதாவது உங்களுக்கு இருக்கலாம். அதனால் அவசரப்பட்டு நீங்கள் பேமெண்ட் டீட்டெயிலுக்கு போக வேணாம். ஸோ அதனால் ஒரு மல்டிபிள் டைம்ஸ் கூட உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் ப்ரிவியூ பண்ணிக்கலாம். ஸோ தெர் இஸ் நோ இஷ்யூ. அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னும் நிறைய டைம் இருக்குது நீங்கள் அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணுறதுக்கு, ஸோ சப்மிட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் 1 or 2 டைம்ஸ், மெனி டைம்ஸ் கூட நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் ப்ரிவியூ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கம்ப்ளீட் பேமெண்ட் ப்ராசஸ், தென் டவுன்லோட் அப்ளிகேஷன் ப்ராசஸ். ஓகே, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிளிக் ஹியர் ஃபார் பிஇ பிடெக் ரிஜிஸ்ட்ரேஷன், நீங்கள் அது துவாவும் நீங்கள் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டாப் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ரிஜிஸ்டர்ன்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ரொம்ப கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. யாருக்கு கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறீங்களோ,
அவங்களோட அந்த ஸ்டூடெண்டோட பேர், அந்த விண்ணப்பதாரரின் பெயர், அவங்களுடைய நேம் வந்துட்டு கொடுக்கணும். அந்த நேம் வந்து 10th அண்டு HSC மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதுபடி தான் கொடுக்கணும். ஸோ அதனால் வந்துட்டு சில பேருக்கு நிக் நேம் இருக்கும், அப்படிலாம் கொடுக்கக்கூடாது. ஸோ அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் ரொம்ப உங்களை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணணும். ஸோ ஏதாவது மிஸ்டேக் ஆச்சுன்னா அப்புறம் வந்து நம்மளோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்ளிகேஷன் ரிஜெக்ட் மீன்ஸ் என்ன, அப்புறமா வந்துட்டு நம்மளால் ஃபர்தராக வந்து இன்ஜினியரிங் கோர்ஸ் வர முடியாது, திரும்ப நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் வெயிட் பண்ணணும், அப்படின்னா வந்து எதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போய்ட்டு சேரணும். அதனால் நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். தென் உங்களுடைய நேம், அதனுடைய அப்ளிகேஷன் நேம் வந்துட்டு ப்ராப்பராக மென்ஷன் பண்ணிக்கோங்க, உங்களுடைய 10th அண்ட் HSC மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி. தென் உங்களுடைய மொபைல் நம்பர், ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய மொபைல் நம்பரை யூஸ் பண்ணுங்கள். 5 மாதத்துக்கு முன்னாடி ரீசார்ஜ் பண்ணேன், தாத்தாவோட நம்பர் பாட்டியோட நம்பர்லாம் போட்டு கொடுத்து அப்புறம் வந்துட்டு OTP வரல அது வரலன்னு சொல்லிட்டு ஒரி பண்ணிகிட்டு இருக்காதீங்க. உங்களுடைய ப்ராப்பர் மொபைல் நம்பரை கொடுங்க, ப்ராப்பர் ஃபங்க்ஷனாக இருக்கிற மொபைல் நம்பர். தென் இமெயில் ஐடியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு அண்ணா ஓப்பன் பண்ணா, தம்பி ஓப்பன் பண்ணா, அக்கா ஓப்பன் பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க. நிறைய மல்டிபிள் ஸ்பேம் இமெயில்ஸ் அண்ட் ஜங்க் இமெயில்ஸ்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய கூகுள் பிளாட்ஃபார்ம்ஸில் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி இமெயில் கொடுக்காம ஃப்ரெஷ்ஷாக ஒரு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணி இதில் கொடுங்க. ஸோ இதை வந்து ஒன்லி உங்களுடைய கவுன்சிலிங் ப்ராசஸ் அண்டு உங்களுடைய இந்த 4 வருஷம் இன்ஜினியரிங்க்கான உங்களுடைய இப்போ யூஸ்க்கான ஒரு இமெயிலாக அதை வச்சுக்கோங்க. உங்கள் கரியருக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு இமெயிலாக கூட அதை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதே இமெயில் ஐடி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். தென் டேட் ஆஃப் பர்த் வந்து உங்களுடைய மார்க் ஷீட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிற டேட் ஆஃப் பர்த்லாம் கொடுக்கணும். என்னுடைய பர்த்டே வேறு ஒன்று, ஸ்கூலில் ஒன்று இருக்குது, அப்போலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதை ப்ராப்பராக கொடுங்க. தென் வந்துட்டு உங்களுடைய வெதர் +1 பாஸ் அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் தான் +2 போயிருப்பீங்க. ஸோ அந்த டீட்டெயில் வந்து எஸ் கொடுத்துக்கோங்க. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன், தகுதி தேர்வுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு +2 எக்ஸாம் வந்துட்டு யாரெல்லாம் நடத்துகிறாங்க, HSC, அதாவது ஸ்டேட் போர்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஸ்டேட் போர்ட் எக்ஸாம் HSC. தென் ஹையர் செகண்டரி ஸ்கூல் எக்ஸாம்ஸ் தான் அது. தென் CBSE இருக்குது, இது வந்துட்டு மத்திய அரசால் நடத்தப்படக்கூடிய ஒரு எக்ஸாமு. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ICSE. ஸோ நீங்கள் என்ன போர்டு அப்படிங்கிறத வந்துட்டு குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் என்ன எக்ஸாம் நீங்கள் வந்துட்டு பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில் தான் அதில் கொடுக்கணும். தமிழ்நாடு TNHSCன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. தென் பாஸ்வேர்டில் பார்த்தீங்கன்னா மினிமம் 6 கேரக்டர்ஸ், அதில் வந்துட்டு 1 ஆல்ஃபபெட் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கணும். அதை பார்த்துட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு எஸ் கொடுத்தீங்கன்னா தென் வந்துட்டு OTP ப்ராசஸ். ஓகே, எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைலுக்கு வந்துட்டு ஒரு 6 டிஜிட் OTP வரும். அந்த OTPயை நீங்கள் இதில் சப்மிட் பண்ணணும். சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்த உடனே அடுத்து லாகின்கான ஒரு பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் உங்களுடைய இமெயில் அட்ரஸ் கொடுத்தீங்களா, அந்த இமெயில் அட்ரஸ் தென் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். உங்களுடைய இமெயில் ஐடியை வந்துட்டு என்டர் பண்ணுங்கள். தென் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஒரு பர்சனல் டைரி வாங்கி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த என்டையர் இந்த அட்மிஷன் ப்ராசஸ் வரைக்கும் உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வந்துட்டு நோட் பண்ணிக்கிறதுக்கு இருக்கும். ஸோ எல்லா விஷயங்களும் உங்களால் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ அதனால் அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எதுவும் மறந்து போயிடாது, பாஸ்வேர்ட்ஸ்லாம் மறந்து போயிடாது. ஸோ இதனுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், அதனால் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள். ஸோ அதனால் நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் லோட் ஆகுது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் வந்துட்டு ஜென்ரேட் ஆகிடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் வந்துட்டு ஜென்ரேட் ஆகிடுச்சு 334603. இதை வந்து நான் என்னுடைய அப்ளிகேஷன் நம்பர் வந்துட்டு ஜென்ரேட் ஆகிருக்கு. தென் இதில் பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஸ்பெஷல் ரிசர்வேஷன், ஸ்காலர்ஷிப், ஸ்கூல், அகாடமிக், ப்ரிவியூ, பேமெண்ட், ரிப்போர்ட். ஸோ நம்ம ஃபஸ்ட் என்ன பார்த்தோம் பார்த்தீங்களா, ஆன்லைன் கவுன்சிலிங் ஜர்னி, அந்த டீட்டெயிலாக அப்படியே அதில் வந்துட்டு நம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம். அந்த டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன், அதாவது தனிப்பட்ட தகவல்கள், உங்களுடைய நேம், ஆதார் நம்பர், டேட் ஆஃப் பர்த், தென் கம்யூனிகேஷன் அட்ரஸ், அப்புறம் உங்களுடைய பர்மனன்ட் அட்ரஸ் வேறையாக இருந்தால் வேறு அட்ரஸ் மாற்றி கொடுங்க. தென் அதே அட்ரஸாக இருந்தால் சேமஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ்னு கொடுங்க. ஸ்டேட், உங்களுடைய மாநிலம் என்ன. எஸ், அஃப்கோர்ஸ் தமிழ்நாடு. சில பேர் வேறு ஸ்டேட்டாக இருப்பாங்க, வேறு ஸ்டேட்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, தமிழ்நாட்டில் உள்ள ஸ்கூலில் இருந்து படிச்சிருக்கலாம். ஸோ நோ இஷ்யூஸ். அது எல்லாத்துக்குமே வந்துட்டு கவுன்சிலிங் வந்துட்டு உங்களை அலோவ் பண்ணுவாங்க. நோ இஷ்யூ, அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. தென் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், உங்களுடைய என்ன மாவட்டம் அப்படி தாலுக், கம்யூனிகேஷன் அட்ரஸ், பின்கோடு, அதான் ஒன்றும் இல்லை, இது வந்து போஸ்டல் பின்கோடு, உங்களுடைய பின்கோடு என்னவோ அதை கொடுத்துருங்க. தென் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட், சொந்த மாவட்டம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கொடுத்துருங்க. இப்போ இருக்கிற மாவட்டம் வேறு மாதிரி இருக்கலாம், அதனால சொந்த மாவட்டம் என்ன இருக்கோ அது உங்களுக்கு கொடுத்துருங்க. தென் சிவிக் ஸ்டேட்டஸ், டவுனா, முனிசிபாலிட்டியா, இல்லை வில்லேஜ் பஞ்சாயத்தா அப்படின்ற டீட்டெயிலாம் அதில் கேட்டிருக்காங்க. தென் மதர் டாங்,
அஃப்கோர்ஸ் தமிழ், தென் ஜெண்டர், தென் நேஷனாலிட்டி, இந்தியனா இல்லை ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃப்யூஜியா அப்படின்ற டீட்டெயில் கொடுத்துருவாங்க. நேட்டிவிட்டி தமிழ்நாடா இல்லை வேறு ஏதாவது இடங்கள் இருக்கா அதர்ஸ்ன்றதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ரிலீஜன் கேட்டிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இதில் வந்துட்டு இந்த ரெட் கலர் ஸ்டார் இருந்துச்சுன்னா அது வந்து மாண்டேட்ரி, அதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணவே முடியாது. அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபில் பண்ணி தான் ஆகணும். ஃபில் பண்ணால் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். ஸோ அப்புறம் வந்து நேம் ஆஃப் கம்யூனிட்டி, உங்களுடைய கம்யூனிட்டி என்னன்றதை கொடுத்துருங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் சில உட்பிரிவுகள் இருக்குது. ஸோ பிசின்றதுனா அதில் சில உட்பிரிவுகள் இருக்கலாம், எம்பிசின்றதுனா சில உட்பிரிவுகள் இருக்கலாம், அதை கொடுத்துருங்க. தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரில் வந்துட்டு அந்த டாப்பில் வந்து அதனுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும், அந்த நம்பர் கொடுங்க. நிறைய பேர் வந்துட்டு இப்போ தான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஓட்டிகிட்டு இருப்பானுங்க, அதை எங்கே வச்சுருப்போனே தெரியாது, இப்போ தான் தேடிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபாதரோட பேர், நெக்ஸ்ட் வந்து மதரோட பேர், அப்பா அம்மாவோட பேர் இன்புட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுடைய பேரண்டோடைய மொபைல் நம்பர், பேரண்ட் ஆர் ஸ்பவுஸ் ஆர் கார்டியன் மொபைல் நம்பர் என்ன இருக்கும் அதையும் கொடுத்துக்கோங்க. இது வந்துட்டு ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிற ஃபோனை கொடுங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு டிஎஃப்சிலேருந்து ஏதாவது கால்ஸ் வரலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் இதை சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்த ப்ராசஸ் ஸ்பெஷல் ரெசர்வேஷன் போகும். இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து ஒரே நாள் அதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. நமக்கான டெட்லைன் எப்போ இருக்கோ அந்த எப்போ வந்துட்டு நம்மளுடைய டேட் வந்து சப்மிஷன் டேட் எப்போ இருக்கோ அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்மிட் பண்ணணும். தென் அதே நேரம் நீங்கள் லாக் அவுட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் நம்ம ஃபஸ்ட்டில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. நீங்கள் எப்போ லாக் அவுட் பண்ணுறீங்களோ, தென் எப்போ நீங்கள் லாகின் பண்ணுறீங்களோ, நீங்கள் எந்த ஸ்டேஜில் விட்டுட்டு வந்தீங்களோ அதே ஸ்டேஜ்லலாம் உங்களோட அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் வரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பார்த்து பொறுமையாக நிதானமாக வந்துட்டு உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை வந்துட்டு ஃபில் பண்ணுங்கள்.